அடிக்கடி திடீரென ஜாம்பி வைரஸ்கள் கிளம்புது. அதென்ன ஜாம்பி வைரஸ்கள், இதை ஏன் மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது என்பது பற்றியும் பார்க்கலாம். ஆர்டிக் உள்ளிட்ட பனிக்கட்டிகளால நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் புதைஞ்சிருக்கும் வைரஸ்களால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பத்தி இப்ப ஆய்வாளர்கள் எச்சரிக்கை கொடுத்துட்டு வராங்க. காலநிலை மாற்றத்தால இப்போது ஆர்டிக் பெர்மாஃபாரஸ்ட் பகுதி உருகிட்டு வரும் நிலையில அவை பல காலமா உறைந்து கிடைக்கக்கூடிய ஜாம்பி வைரஸ்களை வெளியிடலாம். இது சர்வதேச அளவுல மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை கொடுத்துள்ளனர். காலநிலை மாற்றத்தால உறைந்து கிடக்கும் பனிக்கட்டிகள் உருக தொடங்குவதை இதுக்கு காரணம். போன வருஷம் சைபீரியன் பெர்மாஃபாரஸ்ட்ல இருந்து சில மாதிரிகளை ஆய்வாளர்கள் மீட்டெடுத்தாங்க. அதுல இருக்கக்கூடிய வைரஸ்களுக்கு புத்துயிர் கொடுத்து பார்க்கும்போது அவை பல ஆயிரம் வருஷங்கள் உறைந்து இருந்ததையும் கண்டுபிடிச்சாங்க. இது குறித்து ஆய்வாளர் ஜீன் மைக்கேல் கிளாவரி சொல்லும் போது, இப்ப நம்ம தென் துருவத்தில இருந்து பரவக்கூடிய வைரஸ்கள் பத்தி மட்டுமே ஆய்வு செய்யறோம். வட துருவத்தில இருக்கக்கூடிய வைரஸ்களும் இதே போன்ற ஆபத்து உறைந்து கிடைக்கின்றன. அவையும் கூட ரிலீஸ் ஆனால் அது மிகப்பெரிய அழிவை கொடுக்கும். இதை நாம் பெரிதா கவனிக்கிறது கிடையாது. ஆனா இவை மிகப்பெரிய பிரச்சனைகள்ல ஒண்ணுன்னு அவர் சொல்லியிருக்காரு. உறைந்து கிடக்கும் பனிக்கட்டிகள்ல என்ன மாதிரியான வைரஸ்கள் இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. இருப்பினும் எதிர்பாரா விதமாக பேரழிவை ஏற்படுத்தும் வைரஸ் அதுல இருந்து வெளிப்படலாம். உதாரணமா பண்டைய கால போலியோ வைரஸ் உரை பனிக்கட்டியில இருந்து வெளிவரலாம். அவை உலகத்துல பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பல ஆயிரம் வருஷம் புதைந்து கிடக்கிறதுனால வைரஸ்கள் செத்திருக்குமே என்கிற கேள்வி எழுப்பப்படலாம். ஆனால் அவை இத்தனை வருஷத்துக்கு பின்னாடியும் கூட உயிரோடு இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த வைரஸ்கள் இப்ப யாரை வேண்டுமானாலும் பாதிக்கலாம். இதை 2014 சைபீரியாவில் ஆய்வு செய்த குழு நிரூபிச்சு காட்டியிருக்கு. உறைந்து கிடந்த மாதிரிகள்ல மட்டும் அங்கே பல வைரஸ் மாதிரிகள் உள்ளன. ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் பல்வேறு இடத்திலையும் இது போன்ற பல வைரஸ்களை எடுத்திருக்காங்க. குறிப்பா ஒரு வைரஸ் மட்டும் கிட்டத்தட்ட 48,500 ஆண்டுகளுக்கு பழமையானதும் கூட. இதை பத்தி ஆய்வாளர்கள் சொல்லும் போது, நாங்க இதுவரைக்கும் கண்டுபிடித்த வைரஸ்களால அமீபாவை மட்டுமே பாதிக்க முடியுது. அவற்றினால் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதே நேரம் மற்ற உறைந்து கிடக்கும் வைரஸ்களும் இது போல இருக்கும் என சொல்ல முடியாது. அவை மனிதர்களையும் தாக்கலாம். அதுக்கான சான்றுகளையும் எங்களால பார்க்க முடியுதுன்னு சொல்லி இருக்காங்க. வட துருவத்துல 5ல் ஒரு பகுதியிடம் நிரந்தரமா பனிக்கட்டிகளால மூடப்பட்டுள்ளன. ஆர்க்டிக் மற்றும் அலாஸ்கா, கனடா மற்றும் ரஷ்யாவின் பல பகுதிகள் பனிக்கட்டிகளால மூடப்பட்டுள்ளன. இவைதான் பண்டைய கால வைரஸ்களுக்கு ஒரு வகையான நேர கேப்சூலாக பயன்படுது. இந்த பனிக்கட்டிகள் அழிந்து போன பல உயிரினங்களின் மம்மி போல செயல்படுது. இவை வைரஸை பாதுகாக்குது. புவி வெப்பமடைதல் அதிகரிக்கிறதுனால இந்த பனிக்கட்டிகள் உருகுவதை இந்த வைரஸ்கள் இப்ப வெளிவர காரணமா இருக்கு. ஆய்வாளர்கள் இது பத்தி மேலும் சொல்லும் போது, புவி வெப்பமயமாதலால ஆர்க்டிக் பகுதி உருகுது. இது சைபீரியாவுல கப்பல் போக்குவரத்து, தொழில்துறை வளர்ச்சியை அதிகரிக்குது. அங்கே மிகப்பெரிய சுரங்க நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதனால இன்னொரு பேராபத்தும் ஏற்படும். அதுதான் இந்த ஜாம்பி வைரஸ்னும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க.